ஸ்டாக் மார்க்கெட், ஃபாரெக்ஸ் மார்க்கெட் இத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இ புக்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இ புக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வேணும்னா கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல அப்ஸ்டாக்ஸ் இல்லனா ஆலிஸ் ப்ளூ ரெண்டுல ஏதாச்சும் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த இ புக்ஸ்லாம் ஃப்ரீயாவே நான் சென்ட் பண்றேன். ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஜேக்கப் ஃப்ரம் ஜெர்பின் கேபிட்டல்ஸ். லாஸ்ட் ரெக்கவரிங் சேலஞ்சில் இன்னைக்கு நம்ம டே 35th இருக்கோம். லாஸ்ட்டாக நடந்த எல்லா ட்ரெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ் பண்ணி தான் இருந்தோம். 90% ஆஃப் டைம் வந்து நம்மளுக்கு லாஸ் தான் நடந்துச்சு. நான் இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா 23 February 2024 ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 months வந்து நியரஸ்ட்டாக கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ இப்போ வரைக்குமே என்னுடைய ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. பட் எல்லா டைமே லாஸ் ஆகுது. அது ஏன்றது நம்ம வந்து மார்க்கெட்டு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி ரூல்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுக்கு ப்ராஃபிட்டே கிடைக்கல. எல்லா ப்ராஃபிட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 20% 30% இந்த மாதிரி தான் ப்ராஃபிட்டே போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த என்னுடைய கிராஃப் பாருங்க. நீங்கள் கிராஃப் பார்த்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த நான் ஸ்ட்ராட்டஜி ஸ்டார்ட் பண்ண டேலேருந்து நம்மளுக்கு வந்து லாஸ் தான் வந்திருக்கு. இது வரைக்கும் நம்மளுக்கு எந்த இடத்துலையுமே வந்து இந்த 0 தாண்டி மேலே போகவே இல்லை. ஐ மீன் என்ன சொல்லுவாருன்னா, நான் வந்து இது வரைக்கும் ஒரு க்ரீன், அதாவது நம்மளுடைய ஆர்ஒய் வந்து க்ரீனாகவே போகவே இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்ஒய் பார்த்தீங்கன்னா மைனஸில் தான் இருந்திருக்கு. ஸோ குமுலேட்டிவ் ஆர்ஒய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் -10% ஸ்டார்ட் ஆனது தான் எல்லா டைமே மைனஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் லாங் டைம், ஆஃப்டர் 35 டே ட்ரேடிங் டேஸை வந்து வெயிட் பண்ண பிறகு இன்றைக்கி தான் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பிக் ப்ராஃபிட் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இந்த ஒரு ப்ராஃபிட்னால என்னுடைய 35 டேஸ் நான் வெயிட் பண்ணுறதுக்கு ஒரு ரிசல்ட் எனக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக கொடுத்துருக்கு. இந்த 35 ட்ரேடிங் டேஸில் நான் வந்து இன்றைக்கி நடந்த அந்த ட்ரேடிங் டேஸை நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த ப்ராஃபிட் என்னால் கேப்சர் பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ இந்த ட்ரேட்ஸ்லாம் நான் எப்படி எடுத்தேன், ஸோ எப்படி எக்ஸிட் ஆனேன், ஸோ ஏன் எக்ஸிட் ஆனேன் இப்படின்னு எல்லா டீட்டெயிலுமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஆப்ஷன் பையிங்கில் எப்படி நம்ம வந்து ப்ராஃபிட் எடுக்கிறது, ரூல்ஸ்லாம் எப்படி ஃபாலோ பண்ணுறது, சைக்காலஜி லெவல் எப்படி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஓப்பன் ஆகும்போதே கொஞ்சம் கேப் அப் வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ ஓகே, இன்றைக்கி கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது. ஆல்மோஸ்ட் இந்த லைன் வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் மாதிரி கொடுக்க மாதிரி சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 டேஸாக வந்து நம்மளுக்கு ஒரு டவுன் ட்ரெண்டு தான் நம்மளுக்கு வந்து வந்துட்டு இருந்துச்சு. அது இல்லாமல் இது வந்து ஒரு ரைசிங் வெஜ் பேட்டர்ன். இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆனாலே மோஸ்ட்லி மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் போக சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் மார்க்கெட் இன்றைக்கி ரெஸ்பெக்ட் பண்ணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் கரெக்டாக பாருங்கள், நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கிடச்சிச்சு. நல்ல பிரேக் அவுட், பெரிய கேண்டில் வந்து ஒரு ஸ்பைக் வந்துச்சு. ஸோ நம்ம எப்போவுமே 1 minute கேண்டில் தான் ஃபாலோ பண்ணுவோம். இந்த 1 minute கேண்டில் பாருங்கள், கரெக்டாக சப்போர்ட் லெவல் வந்து இந்த இடத்துல இருக்குது. கரெக்டாக சப்போர்ட் லெவல் பிரேக் ஆன பிறகு நான் வந்து என்ன பண்ணிட்டேன், என்னுடைய கண்டிஷன் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ஸோ கரெக்டாக நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டோம். என்ட்ரி எடுத்த பிறகு அடுத்த கேண்டிலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 2000, 3000, 4000 போன ப்ராஃபிட்டு 10,000, 20,000, 30,000, 40,000 கிட்ட ப்ராஃபிட் போச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த லெவல் வரும்போது என்னால் எமோஷன் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏன் அப்படின்னா, நான் வந்து இது வரைக்கும் ஒரு ப்ராஃபிட் கூட பெரிய ப்ராஃபிட் 20-30% மேலே வந்து நான் வந்து புக் பண்ணவே முடியல. நான் பாருங்கள் இந்த இடத்துல மேக்ஸ் ப்ராஃபிட் இன் சிங்கிள் டே வந்து எவ்வளோ அப்படின்னா 34% தான். ஸோ இந்த 34% வந்து ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஒரு நாள் கிடச்சிச்சு. அது எப்போ அப்படின்னா அந்த லாஸ்ட் டியூஸ்டே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ப்ராஃபிட் கிடச்சிச்சு 14,200 ரூபா. ஆனால் இன்றைக்கி வந்து 30,000 35,000 கிட்ட போகும்போது நான் வந்து போட்ட ப்ராஃபிட் அது எல்லாமே வந்து அந்த லாஸ் எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்றத என் மைண்டில் ஓடிட்டு தான் இருந்துச்சு. ஸோ க்ளோஸ் பண்ணிடலான்னு. பட் நம்மளுடைய எய்ம் என்ன அப்படின்னா 100% ப்ராஃபிட்டை நம்ம கேப்சர் பண்ணணும். அதாவது நம்மளுடைய எய்ம் 100% கேப்சர் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஆப்ஷன் பையிங்கில் சஸ்டெயின் பண்ண முடியும். அந்த மைண்ட் செட்டில் தான் நானும் வந்து இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறேன். பட் வந்து என்னால் வந்து சைக்காலஜி லெவலில் எகைன் வந்து டுடே அஃபெக்ட் ஆச்சு. ஸோ இன்றைக்கி எப்படியாச்சும் நம்ம வந்து க்ரீனில் க்ளோஸ் ஆகணும், இந்த ப்ராஃபிட்டை வந்த ப்ராஃபிட் விடக்கூடாது. அப்படி ஏன் அப்படின்னா எனக்கு வந்து 40,000 வரைக்கும் எனக்கு வந்து போச்சுங்க. 40 to 45,000 கிட்ட வரைக்கும் எனக்கு வந்து ப்ராஃபிட் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஓகே, இன்னொரு 5,000 நான் வந்து வெயிட் பண்ணிட்டு போது என்ன ஆச்சுன்னா இந்த 45,000 எகைன் வந்து பார்த்தீங்கன்னா 38,000, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 35,000 இந்த மாதிரி ரேஞ்சில் போயிட்டு இருந்துச்சு. திரும்ப கீழே இறங்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல பாருங்களேன், கரெக்டாக இந்த மாதிரி போயிட்டு இந்த இடத்துல ஒரு 3-4 தடவை கீழே மேலே போயிட்டுருச்சு இந்த கேண்டில். அதுக்கப்புறம் ஓகே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 34,000 கிட்ட வரும்போது நான் என்ன பண்ணிட்டேன், மார்க்கெட் ஆர்டரில் வெளியே வரும்போது என்னால் அந்த ப்ராஃபிட்டை வந்து என்னால் புக் பண்ணவே முடியல. ஸோ என்னால் எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ 35,000 கிட்ட வந்தோடனே ஓகே இந்த வந்த ப்ராஃபிட் நான் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா உடனே வந்து மேனுவலாகவே எக்ஸிட் ஆகிட்டேன். இந்த நான் சொன்ன எல்லா டீட்டெயிலுமே பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு நிமிஷத்தில் நடந்தது. 10,000, 20,000, 30,000, 40,000 கிட்ட 42,000 கிட்ட போனது எல்லாமே இந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே நடந்தது. இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ட்ரி எடுத்த பிறகு அதே மாதிரி எகெயின் கீழே இறங்க ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே கரெக்டாக நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் என்ட்ரி எடுத்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹102, எக்ஸிட் ஆன ப்ரைஸ் ₹166.
டோட்டலாக இன்றைக்கி என்னால் புக் பண்ண முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 31,000. ஆக்சுவலாக நான் வந்து இப்போ எப்போ ப்ராஃபிட் புக் பண்ண அப்படின்னு நினச்சேன்னா 34,000 கிட்ட என்ட்ரி போட்டேன். பட் மார்க்கெட் ஆர்டரில் அது வந்து எப்போ எக்ஸிட் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து 160 ருபீஸ் 31,000 தான் நம்மளுக்கு கொடுத்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் இன்கேஸ் நான் வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இன்னும் ஒரு 3 நிமிஷம், சரி 3 நிமிஷம் இல்லை, அடுத்த ஒரு 1 நிமிஷம் வெயிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக அந்த 100% டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து என்னால் அதாவது 66% தான் ப்ராஃபிட் புக் பண்ண முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக இது வந்து எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாதனால நம்ம வந்து இந்த ப்ராஃபிட்டை வந்து கண்ணில் பார்க்கும்போது நம்ம என்ன ஆகுதுன்னா மைண்ட் வந்து உடனே வேலை செய்ய மாட்டேங்குது. இந்த இடத்துல இறங்கின பிறகு இங்கே பாருங்கள், கரெக்டாக 160 இந்த ரேஞ்சில் வந்து நான் என்ன பண்ணிட்டு எக்ஸிட் ஆகிட்டேன் நான். அதுக்கப்புறம் திரும்ப வந்து மார்க்கெட் திரும்ப மேலே போய் க்ளோஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேள் வந்து எகெயின் வந்து மேலே போச்சு, 200 கிட்ட போயிடுச்சு. ஸோ 202 பாருங்கள், இந்த ப்ரைஸ் பண்ண 202. ஸோ இன்கேஸ் நான் வந்து கொஞ்சம் ஒரு நிமிஷம் அடுத்த ஒரு கேண்டில் வந்து 30 க்ளோஸ் பண்ணாமல் இன்னொரு 1 நிமிஷத்தில் வெயிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்நேரம் நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன், என்னுடைய ப்ராஃபிட் வந்து 100%. ஸோ 50,000 வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேடு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து 50,000 ப்ராஃபிட் புக் பண்ண பிறகு செகண்ட் ட்ரேடு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா 50% வந்து நம்ம கேபிட்டலில் குறைச்சி ஒன்லி 25,000 ட்ரேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து நான் வந்து அடுத்த டேட்காக வெயிட் பண்ணுறேன். இன்னும் நம்மளுக்கு வந்து ட்ரேட் கிடைக்கல. பட் இன்றைக்கி வந்து நான் வந்து 50,000 வந்து ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணிட்டேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாதனால. இன்றைக்கி நம்ம 31,000 வந்து ப்ராஃபிட் புக் பண்ணனால நம்மளுடைய கிராஃப் பார்த்திங்கன்னா சூப்பராகவே நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், 31,814 ருபி வந்து நம்ம இன்றைக்கி புக் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரே நாளில் நம்மளுக்கு 63% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. என்னுடைய ட்ராடன் பார்த்திங்கன்னா சுத்தமாக 0 ஆயிடுச்சு. ஸோ ட்ராடன் வந்து எதுவுமே இல்லை. இப்போதைக்குன்னு பார்த்திங்கன்னா ட்ராடன் எதுவுமே இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 6% கிட்ட இப்போ நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். 3,147 ரூபா ப்ராஃபிட் இருக்கும். அதுவும் 6%. 35 நாட்கள் கழித்து பாருங்கள், 0வில் இருந்தது கீழே 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 போய்ட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 75% ட்ராடன், மேக்ஸ் ட்ராடன் இந்த இடத்துல தெரியும் பாருங்கள், மேக்ஸ் 72% ட்ராடன் போன பிறகு எக்கே வந்து ஒரே நாளில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 0 மேலே போய் நம்மளுக்கு பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இது வரைக்கும் நம்ம நடந்த அந்த 35 நாட்களில் நடந்த அந்த லாஸை வந்து நம்ம இன்றைக்கி ஒரே நாளாக ரெக்கவர் பண்ணிட்டோம். 31,000 ப்ராஃபிட் எடுத்தனால நம்மளுக்கு வந்து அந்த ப்ரீவியஸ் லாஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணியாச்சு. பட் நம்மளுடைய இந்த ஸ்ட்ராட்டஜி படி லாஸ் ரெக்கரிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இன்னமே நம்மளுக்கு வந்து என்னென்னா ஒரு 96,000 வந்து நம்மளுக்கு லாஸ் இருக்குது. இந்த லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கு இன்னும் எத்தனை மாதங்கள் ஆகுமா எனக்கு தெரியல. பட் எனக்கு தேவையான ட்ரேட்ஸ் 2 ட்ரேட் தான். அடுத்த ஒரு 50%, அடுத்த ஒரு 100%, இன்னொரு ட்ரேட் ஒரு 100%, 2 ட்ரேடு கிடச்சா போதும். நம்மள இந்த 1 lakh ரூபி அந்த லாஸ் வந்து நம்ம ரெக்கவர் பண்ண முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இந்த ட்ரேட் இன்றைக்கி நடந்த ட்ரேடை வந்து நான் ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டேன். அதை வந்து அதுக்காக நம்ம வந்து மன்னிக்க முடியாத குற்றம் தான் அது. பட் இருந்தாலும் என்னுடைய சைக்காலஜி லெவல் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் நடந்த எல்லா ட்ரேடர்ஸுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லாஸ் பெரிய லாஸ் அந்த மாதிரி தான் லாஸ் ஆகிட்டுருச்சு. எனக்கு வீடியோ போடுறதுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. பார்த்திங்கன்னா நான் ட்ரேட் எடுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ் ஆகும். எகைன் வந்து என்ன பார்த்து திரும்ப நான் வந்து வீடியோ போட மாட்டேன் நான். ஆக்சுவலாக அந்த வீடியோ என்ன போடுறது, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. வேறு நம்ம வந்து லேர்ன் பண்ணுறது எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம போட்டு அடுத்த 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது. அதில் லேர்ன் பண்ணுறது எதுவுமே இல்லை. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஏன்னா ஆப்ஷன் பை பண்ணிட்டுருக்கோம். இதே ஒரு ஆப்ஷன் செல்லிங்கோ இல்லை ஈக்விட்டியோ இதிலேயே நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ப்ரைஸ் செக்ஷனை ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணுறோம். ஓகே, மார்க்கெட்டை வந்து சப்போர்ட் லெவல் போச்சு, அதான் பை பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் நம்ம. பட் இந்த பையிங்கில் பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படிலாம் இல்லை. ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா என்ட்ரி எடுத்து அடுத்த 1 நிமிஷத்துக்கு ஸ்டாப் ஹிட் ஆயிரும். அதுவும் லாஸ்ட்டாக நடந்த எக்ஸ்பைரியில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 15th வந்து நான் வீடியோ போடலை. பட் இந்த ட்ரேட் நீங்கள் வந்து என்னுடைய ட்ரேட்ஸ் நான் கம்யூனிட்டியில் அப்டேட் பண்ணியிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ப்ராஃபிட்டுமே ஒரு 25,000 கிட்ட ப்ராஃபிட் போச்சு எனக்கு அந்த டைமில். ஸோ அப்போது வந்து நான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். பிரேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரூல்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். பட் இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் வரும்போது என்னால் பிரேக் பண்ணாமல் இருக்கவே முடியல. நான் வந்து ஏர்லியாக எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ இன்றைக்கி நடந்த மாதிரி நம்மளுக்கு வந்து டெய்லி நடக்க வாய்ப்புகள் கம்மி தான் ரொம்பவும். பட் இருந்தாலும் வந்து நம்ம ரூல்ஸை வந்து எக்காரணத்தை கொண்டு நம்ம வந்து மீறவே கூடாது. அந்த ரூல்ஸ் தான் நம்மளுக்கு வந்து எப்போவுமே நம்மளுக்கு கை கொடுக்கும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ஆப்ஷன் பையிங்கில் ரூல்ஸை மட்டும்தான் நம்பி தான் வந்து நம்ம எல்லாமே ட்ரேட் பண்ணிருக்கோம். மார்க்கெட்டை நம்பி நம்ம ட்ரேட் பண்ணல. ஏன்னா மார்க்கெட் வந்து 90% ஆஃப் டைம் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ் தான் கொடுக்கும். ஆப்ஷன் பையிங்கில் வந்து ஏன்னா டிகே அதிகமாக இருக்கும். எல்லா டைமே மார்க்கெட் வந்து ட்ரெண்டாக இருக்குது. ஆப்ஷன் பையிங் பொறுத்தவரை என்ன அப்படின்னா ட்ரெண்டிங் இருக்கணும். அந்த ட்ரெண்டிங் இருந்தால் தான் நம்ம வந்து ட்ரெண்டை கேப்சர் பண்ண முடியும். ட்ரெண்ட் இல்லைனா நம்மளால் கேப்சர் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி டெய்லி மார்க்கெட் ட்ரெண்டாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. ஏதோ நியூஸ் இருக்கணும், ஏதாச்சும் ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும் தான் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஆப்ஷன் பையிங்கில் நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்க முடியும். ஸோ இன்றைக்கி நடந்த இந்த ஃபால் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய மரண அடியாக இருந்திருக்கும். இந்த மாதிரி ஆப்ஷன் செல்லிங் யூஸ் பண்ணி நீங்கள் லாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ட்விட்டர் பக்கம் போய் பாருங்கள். கண்டிப்பாக நிறைய பேர் வந்து போட்டிருப்பாங்க. இது வந்து இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க.
கைஸ் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல பாருங்க ப்ரைஸ் வந்து எவ்வளோ போயிட்டுருக்கு அப்படின்னா, இந்த மேலே பார்த்தீங்கன்னா தெரியுதா? ரூ. 1 ரூ. 1 ஹை லோ இவ்வளோ தூரம் போயிட்டு இருந்துச்சு. காலையில் ஓப்பன் ஆகுறதுலேருந்து போயிட்டு இருந்துச்சு. கரெக்டாக இந்த கேண்டில் ஓப்பனிங் கேண்டில் மட்டும் பாருங்க. ஓப்பனிங் ப்ரைஸ் பாருங்க. இதில் ஓப்பனிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னா ரூ. 1.40 இருக்கு. இப்போ இதோடைய ஹை மட்டும் எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்க. ரூ. 94 வரைக்கும் போயிருக்கு. நீங்கள் ரூ. 2 வாங்கியிருந்தாலுமே ரூ. 94னா எத்தனை மடங்கு பாருங்கள். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50 மடங்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். நீங்கள் ₹1,00,000 இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ₹50,00,000 கிடச்சிருக்கும். இந்த மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்கா? இது வந்து ஒரு ஒரு மாதத்தில் ஒரு 6 மாதத்துக்கு ஒன் டைம் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் நடக்கும். இது யாராலுமே வந்து இந்த ஈவெண்ட்டை கேப்சர் பண்ண முடியாது. இது வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு நீங்கள் டெய்லியும் லாஸ் பண்ணிட்டே இருந்தால் மட்டும்தான் இந்த ட்ரேடை வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியும். இந்த டைமில் ஆப்ஷன் பையிங்னா பிரச்சனை இல்லை. ஆப்ஷன் செல்லிங்னா நினச்சி பாருங்கள். உங்களுடைய கேபிட்டல் எப்படி வந்து பிரேக் ஆகி உங்களுக்கு வந்து லாஸ் கொடுத்துருக்குன்னு சொல்லி. நீ இன்கேஸ் வந்து ஒரு 5 லட்சம் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல 1 லட்சம் கிட்ட லாஸ் இருந்திருக்கும். இந்த இடத்துல 2 லட்சம் லாஸ் இருந்திருக்கும். நீங்கள் லாஸை க்ளோஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 லட்சம் லாஸ் ஆகிருந்திருக்கும். ஆனால் அந்த லாஸை க்ளோஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து எகைன் சேம் பிளேஸ்க்கே வந்துருச்சு மார்க்கெட்டு. அதுதான் இதில் இருக்கிற இஷ்யூவே. சஸ்டெயின் ஆகி மேலே போச்சுன்னா பிரச்சனையே இல்லை. யாருக்கும் எந்த லாஸும் வராது, பெரிய லாஸ் வராது. ஆப்ஷன் பையிங் புக் பண்ணியிருப்பாங்க, ஆப்ஷன் செல்லிங் கொஞ்சம் லாஸ் பண்ணியிருப்பாங்க. எகைன் வந்து கீழே வரும்போது என்னன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஒரு ஸ்பைக்னால எல்லா லாஸையும் புக் பண்ணியிருப்பாங்க ஆப்ஷன் செல்லர்ஸ். இங்கே வரும்போது திரும்ப கீழே வரும்போது என்னன்னா அவங்க ஆப்போசிட் பொசிஷனும் லாஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் பெரிய இஷ்யூவே. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் பையிங்லேயும் சரி, ஆப்ஷன் செல்லிங்கும் சரி, இந்த மாதிரி ஸ்பைக்லாம் வந்துச்சுன்னா உங்களால் யாராலையுமே வந்து மார்க்கெட்டில் வந்து பீட் பண்ணவே முடியாது. அதுக்கு சிறந்தது ஆல்கோ மட்டும்தான். அந்த ஆல்கோவில் வந்து நீங்கள் எம்டிஎம் ஸ்டாப் லாஸ்னு ஒன்று போட்டுக்கலாம். பட் இப்போ வந்து நிறையா அப்ஸ்டாக்ஸ் ஃபைஸ் மாதிரி நிறையா ப்ரோக்கர்லாம் கொண்டு வந்துட்டாங்க. எம்டிஎம் ஸ்டாப் லாஸ் இப்போ வந்து அதிகபட்சம் ஸ்டாப் லாஸ் எனக்கு வந்து ஒரு 5,000 10,000 அப்படி சொல்லி நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 5,000 10,000 வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடும். இன்கேஸ் அதுலேயுமே ஸ்லிப்பேஜஸ் அதிகமாக இருக்குது. இப்போ பாருங்கள், நான் சொன்னேன் 34,000 நான் வந்து க்ளோஸ் பண்ண நினச்சிருந்தேன். நான் 31,000 நம்ம க்ளோஸே ஆக முடிஞ்சனால. ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும் இந்த மாதிரி. ஓகே கைஸ், மார்க்கெட் வந்து எப்படி தான் நம்மளுக்கு கவலை இல்லை. நம்ம வந்து ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிருக்கோம். ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு இல்லை நாளைக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ப்ராஃபிட்காக தான் வெயிட் பண்ணுறது. என்னோட எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சொல்லிட்டே இருப்பேன். எனக்கு அந்த ஒரு நாள் தான் வேணும், அந்த ஒரு நாள் தான் இன்னைக்கு. பட் அந்த இன்னைக்குமே வந்து நான் வந்து என்ன பண்ணேன், ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணலை. 100% கிடைச்சிருந்தா இன்னும் சந்தோஷம் தான். 100% எவ்வளோ வரும் பாருங்க, ஒரு 50,000 வந்திருக்கும். 50,000னா ஆல்மோஸ்ட் 100%. பாருங்கள், என்னோட ஈக்விட்டி பாருங்கள் எவ்வளோ தூரம் போயிருக்கும். ஆல்மோஸ்ட் இப்போ வரைக்கும் நான் 20,000 ப்ராஃபிட் இருந்திருப்பேன் நான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அதிகமாக ஆசைப்படணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக போவோமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஆக போகுது? ஓகேங்களா? ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து ஆப்ஷன் பையிங் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து எனக்கு ரொம்ப ஹை ரிஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி. இதை நான் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி 3 4 6 மாதமாக வந்து நான் வந்து ட்ரேட் பண்ணிருக்கேன். என்னுடைய வீடியோஸ் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு சைக்காலஜி இம்ப்ரூவ் ஆகும். ஆப்ஷன் பையிங்கில் எந்த மாதிரி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் ஃபாலோ பண்ணணும், எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் நான். அந்த வீடியோ தரவாக பாருங்கள். ஓகேங்களா? கண்ணை மூடிட்டு இன்றைக்கி ப்ராஃபிட் எடுத்தனால நிறைய பேர் வந்து பார்ப்பீங்க. அதனால் இந்த வீடியோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணிட்டீங்க. அப்புறம் நாளைக்கு ஃபாலோ பண்ணக்கூடாது. ஒரு சின்ன கேபிட்டல் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரேடிங் சேனல் ரெடி பண்ணிக்கோங்க. உங்களை ரெடி பண்ண முடியலன்னா இந்த இடத்துல ஃபைல் போய்க்கோங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன். மேக் காப்பி கொடுத்துருங்க. மேக் காப்பி கொடுத்தப்போ உங்களுக்கு வந்துடும். இதே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிட்டு டெய்லியும் ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன குவான்டிட்டியாக போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி ட்ரேட் பண்ணால் மட்டும் தான் ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆப்ஷன் செல்லிங்கில் பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஒரு காலையும் போட்டு செல் பண்ணிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ப்ராஃபிட் வரும். புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது, இல்லை வேறு ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜி எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நான் அடுத்த வீடியோவில் பேசலாம். ஓகே கைஸ், நம்ம இதோட சூப்பரான ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.